கிரியாஸின் அதிரடி ஆடி சேல் 70% வரை தள்ளுபடி. கிரியாஸ், இது நம்ம ஃபேமிலி. தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ள இலவச ஆடு வழங்கும் திட்டத்தின் கீழ் யார் பயனடையலாம், விண்ணப்பிப்பது எப்படி என்பது குறித்து கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் கமலி விளக்கம் அளித்துள்ளார். அது குறித்த விவரங்களை தற்போது பார்க்கலாம். இப்போ இந்த பட்ஜெட்டில் கால்நடைத்துறையில் நிறைய விஷயங்கள் அறிவிச்சிருக்கிறாங்க. குறிப்பாக கிராமப்புற பெண்களுக்கு வெற்றி ஆடு வளர்ப்பு திட்டம் அப்படின்னு சொல்லி ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. இப்போ 5 வெள்ளாடு அல்லது 5 செம்மறி ஆடு அப்படிங்கிற மாதிரி பட்ஜெட்டில் அறிவிச்சிருக்காங்க. இதில் யாரெல்லாம் பயன்பெற முடியும், பயன்பெறக்கூடியவர்கள் யாரை விருப்பப்படுறாங்க அப்படின்னா அவங்க எப்படி அப்ளை பண்ணணும், அதை பற்றின டீட்டெயில்ஸ் கொஞ்சம் சொல்லுங்கள். நம்மளோட மேனிஃபெஸ்டோவில் சொல்லியிருக்கிறது என்னென்னா 2 லட்சம் பயனாளிகளுக்கு நம்ம ஆடு மாடு இதெல்லாம் கொடுக்குற ஸ்கீம் கொடுத்துருக்காங்க. நாங்கள் எங்கள் அதிகாரிகள்கிட்ட சொன்னது, நம்ம முதலமைச்சர் அறிவித்த அந்த மேனிஃபெஸ்டோவை நம்ம எப்படியாவது ஃபுல்ஃபில் பண்ணணும். அதுக்கு முதல் கட்டமாக 2ஆம் கட்டமாக நாம் பயனாளிகளை தேர்ந்தெடுத்து நம்ம சீக்கிரமாக இதை மக்களுக்கு சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு மோட்டிவில் சொல்லியிருக்கோம். அதே மாதிரியே மேனிஃபெஸ்டோவில் இருந்த மாதிரி நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். முதல் கட்டமாக 30,000 பயனாளிகளுக்கு ஒரு பயனாளிக்கு 5 ஆடு அப்படிங்கிற விதத்தில் நாங்கள் இந்த மேனிஃபெஸ்டோவை சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த வருஷம் நம்ம இதை நடத்தி முடிக்கணும் அப்படின்னு முடிவு செஞ்சு நாங்கள் சொல்லியிருக்கோம். சார் கேட்ட மாதிரி அந்த வழிகாட்டு நெறிமுறைகள் எல்லாமே அரசாணையாக வெளியிடப்பட்டு இதில் யாரெல்லாம் பதிவு செய்யலாம், யாருக்கெல்லாம் இது கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு தெளிவான விளக்கத்தை நாங்கள் கூடிய விரைவில் கொடுத்துருவோம். ஓகே மேடம். இப்போதைக்கு இப்போ யாருக்கு ப்ரியாரிட்டி அதிகம் கிடைக்கும் மேடம்? இப்போ கைம்பெண்கள், விதவை பெண்கள் இருப்பாங்க, அவங்களுக்கு சப்போர்ட் இல்லாமல் கஷ்டப்படுவாங்க. அந்த மாதிரி ஏன்னா குறைவான விளைநிலங்கள் 2 ஏக்கர் குறைவா அந்த மாதிரி ஏதாவது கேட்டகரி வச்சுருக்கோமா, அது எப்படிங்க மேடம்? இதே வழிகாட்டு நெறிமுறையில் ஃபுல்லாகவே விளக்கமாக கொடுத்துருவாங்க. எல்லாரும் எதிர்பார்க்கறது யாரெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு இந்த மாதிரி கிடைச்சா நல்லாயிருக்குன்னு தான் எதிர்பார்ப்பாங்க. அதே ஒரு தாட்டோட தான் யாருக்கு இது போனால் பயனளிக்கிற மாதிரி இருக்குமோ, யாரோட வாழ்க்கையில் பொருளாதார உயரும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த திட்டம் மூலிமா நாங்கள் நல்லது செய்வோம். ஓகே மேடம், தேங்க்யூ. இப்போ மேடம் இன்னொன்று, நாட்டு மாடு வளர்ப்பு அது நாளுக்கு நாள் குறைஞ்சிட்டே இருக்குது. இன்றைக்கி நாட்டு கோழியினுடைய டிமாண்ட் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது. கிட்டத்தட்ட மட்டனுக்கு நிகராக நாட்டுக்கோழியினுடைய விலை கடைகளில் இருக்குது. ஆனால் நாட்டுக்கோழி வளர்க்குறவங்களுடைய அந்த சிக்கல் நிறைய இருக்குது. மற்ற கோழிகளை ஈஸியாக தீவனம் போட்டுடலாம், ஒரு 2 மாதத்துக்குள்ளே வளர்த்தெடுக்க முடியுது. நாட்டுக்கோழிகள் வளர்க்க நிறைய சிக்கல்கள் இருக்குது. அதை ஊக்குவிக்க தமிழக அரசு குறிப்பாக நம்ம துறையில் என்ன திட்டம் வச்சுருக்கிறோம், என்ன பண்ண போகிறோம் மேடம்? நம்ம துறை சார்ந்து பண்ணைகள்லாம் இருக்குது. இப்போ நாட்டின மாடுகள் நம்ம வளர்க்குறதுக்கு ஊக்கத்தொகை மாதிரி நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம துறை மூலமாக கொடுத்தோம்னா அது அவங்களுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்குன்னு சொல்லி அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நம்மள்ட்ட நிறைய பண்ணைகள் இருக்குது. ஸோ அந்த பண்ணைகள் மூலமா ஒரு நாட்டு மாடோ இல்லை நாட்டுக்கோழியோ எப்படி வளர்த்தணும், அதுங்களுக்கு எப்படி தீவனம் போடணும், எந்த மாதிரியான தீவனங்கள் போட்டால் அந்த நாட்டு மாடுகள் கோழிகள்லாம் தரமுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிற நிறைய பயிற்சிகளை நம்ம துறை மூலியமாக இருக்கிற அதிகாரிகள் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் நம்ம அதிகப்படுத்தி இதை நம்ம ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான இடத்துக்கு கொண்டு வருவோம். ஆடு மாடு வளர்ப்பு என்பதற்கு ஆர்வம் இருந்தாலும் மேய்ச்சல் நிலங்களுடைய பரப்பெல்லாம் குறைஞ்சி போச்சு. நிறைய சிக்கல்கள் இருக்குது. ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு தெரியும், நீங்களும் கிராம பின்னணியிலேருந்து எளிய குடும்பத்திலேருந்து வரக்கூடிய நபர் தான். அப்போ அதை தடுக்கிறதுக்கு, ஏன்னா அந்த இடத்துலேருந்து நீங்கள் வரப்போ அதை தடுக்க என்ன பண்ண போகிறீங்க அல்லது ஊக்குவிக்க என்ன பண்ண போகிறீங்க? நம்ம என்ன பண்ணலான்னு நினச்சிருக்கோன்னா, நம்மக்கிட்ட இருக்கிற ஹாஸ்பிட்டல்ஸில் நாம் சங்கங்கள் மூலமாக ஒரு சங்கம் மாதிரி அமைச்சு அதில் நிறைய பயனாளிகளை அதில் நாங்கள் சேர்த்துருக்கோம். ஸோ அவங்களுக்கு வேறு ஏதாவது லோன்ஸ் மாதிரி வாங்கி கொடுத்து அவங்களோட வாழ்க்கையோட பொருளாதாரத்தை மேம்படுத்திக்கிறதுக்கு ஏதாவது நம்மளால் பண்ண முடியுமாங்கிற டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. கண்டிப்பாக அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஏற்பாடு, அதாவது விவசாயத்தை சார்ந்து வாழணும்னு நினைக்கிற எல்லாருக்குமே எங்களால் என்னென்ன முடியுமோ என்னோட துறை சார்ந்து நாங்கள் எல்லாத்தையுமே பண்ணி கொடுத்துருவோம் அவங்களுக்கு. கிரியாஸின் அதிரடி ஆடி சேல் 70% வரை தள்ளுபடி. கிரியாஸ், இது நம்ம ஃபேமிலி.